அதாவது கேரளாவிலிருந்து வசிய மருந்து கொண்டு வந்து ஆ ஸ்ரீராம் இவருக்கு கொடுத்துருக்காரு இளையராஜாவுக்கு. அதாவது ஸ்ரீராமுடைய மாய வலையில் சிக்கிவிட்டார் இளையராஜா. இப்போதான் சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா? ஆமாம். என்னன்னா இளையராஜா மேலே என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஐயோ, எல்லாம் பவர் ஆஃப் அட்டானி வாங்கி வச்சுக்கிட்டார். ஸ்ரீராம் தான் இந்த முதல வாயில சிக்கின ஆடு மதி மாட்டிக்கிட்டாரு இளையராஜா. இல்லை சார், மிகப்பெரிய ஜாம்பவானி இசைஞானி அவர் ஏன் சார் இப்படி போய் லாக் ஆகனா? எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே அக்ரிமெண்ட் இருக்குது. நான் சாட்சி இல்லாமல் பேசலை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த நடிகர், மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், கடந்த வாரம் ஒரு நேர்காணலில் இளையராஜா பற்றி கொஞ்சம் ஒரு விஷயம் போய் சொன்னீங்க. இளையராஜா ஆட்டி படிக்கிறது போல தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் பேரை சொன்னீங்க. இப்போ ஏதோ புதுசாக சொல்ல வரீங்களா சார்? என்னது சார்? அதாவது ஸ்ரீராமுடைய மாய வலையில் சிக்கிவிட்டார் இளையராஜா. என்ன மாயவலை சார்? அதாவது கேரளாவிலிருந்து வசிய மருந்து கொண்டு வந்து ஸ்ரீராம் இவருக்கு கொடுத்துருக்காரு இளையராஜாவுக்கு. அதில் அவர் மயங்கிட்டார். அதனால் இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி என்டர்பிரைசஸ் இன்னும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. யார்? ஸ்ரீராம். இப்போ யாராவது இளையராஜாவை ஒப்பந்தம் செய்யணும் வந்தால் ஃபஸ்ட்டு மெர்க்குரி என்டர்பிரைஸஸ் போய் நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும். இளையராஜா கச்சேரி நடக்கணுமா, மெர்க்குரி என்டர்பிரைசஸ் போய் நீங்கள் அக்ரிமெண்ட் போடணும். இப்படி ஒரு மாய விலையை பின்னி அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். இப்போது அந்த ஸ்ரீராமுக்கு மெர்க்குரி என்டர்பிரைசஸ்க்கு துபாயில் ஏகப்பட்ட சொத்துகள், கனடாவில் ஏகப்பட்ட சொத்துகள், இப்படி வாங்கி போட்டே இருக்காரு. எல்லாம் இளையராஜா மூலியமாக தான். ஆமாம். இப்போ இளையராஜா கச்சேரி கூட மெர்க்குரி என்டர்பிரைசஸ் தான். ஓ, அவர் தான். ஆமாம், அவர்கிட்ட தான் கேட்கணும். அது மட்டும் இல்லை, பிரசாத் ஸ்டூடியோவிலேருந்து இளையராஜாவை வெளியே அனுப்புனதும் இதே ஸ்ரீராம் தான். அப்படிங்களா சார்? இப்போ தான் தெரிய வந்திருக்கு. இப்போ தான் சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா? ஆமாம். என்னென்னா இளையராஜா அங்கே வாடகை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவங்க கண்டுக்காமல் இருந்தாங்க. திடீர்னு இவர் மெர்க்குரி என்டர்பிரைசஸ் மூலமாக எங்களுக்கு ஒப்பந்தம் போடுங்கன்ட்டு பிரசாத் ஸ்டூடியோ ஓனரை வற்புறுத்திருக்காங்க. இல்லை, என்ன ஒப்பந்தம் சார்? அதாவது இப்போ இளையராஜா இருக்கார்ல, ஆமாம், இளையராஜா இருக்க இடத்த நீங்கள் மெர்க்குரி என்டர்பிரைசஸுக்கு ஒப்பந்தம் போடுங்க. ஓ, அங்கே இளையராஜா இருந்துருவார். ஓ, மெர்க்குரி என்டர்பிரைசஸ் தான் இளையராஜா, இளையராஜா மெர்க்குரி என்டர்பிரைஸ்னு சொல்லியிருக்காங்க. பிரசாத் ஸ்டூடியோ ஓனர் எத்தனை பேரை காயடிச்சவர். ஆமாம், போட வேலையை பார்த்துக்கிட்டு இளையராஜாவே நாங்கள் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ வந்து விட்டு சொன்னோன்னே தான் பிரச்சனை பெருசாகி இளையராஜாவுக்கு வெளியே விட்டாங்க. இது சிக்கலாகி போன்ட்டு. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் இதுக்கு இளையராஜாவுக்கு ஆதரவு தெரிவித்து போராடிய பாரதி ராஜாக்கெல்லாம் இது தெரியாமல் இருந்துச்சு. தெரிய வந்தவுடனே அவங்க அதுக்கப்புறம் வாயை மூடிட்டாங்க. இது வந்து இளையராஜாவுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிட்டார், அவர் இப்போ எம்எம் ஸ்டூடியோ வாங்கி இளையராஜா பேரில் பண்ணிட்டார். இப்போது இளையராஜா மேலே என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஐயோ, எல்லாம் பவர் ஆஃப் அட்டானி வாங்கி வச்சுக்கிட்டார். ஸ்ரீராம் தான். ஆமாம். அதனால் இப்போ அப்படியே இந்த முதல வாயில் சிக்கின ஆடு மதி மாட்டிக்கிட்டாரு இளையராஜா. இதை அவர் வெளியே சொல்லவும் விரும்பலை. பசங்கிட்ட சொல்லலாமா சார்? பசங்கிட்ட சொன்னால் பசங்க சொன்னது கேட்டதுன்னு. பசங்க தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2 பேரும் எனக்கு சொத்தை பிரித்து குடியா. ஏங்க, நல்ல மனுஷனாக இருக்கவர் தன்னுடைய மகன் யாராவது ஒருத்தர் வீட்டில் வாழலாம்ல. ஆமாம், அவங்க கூட வாழாமல் தனியாக இருக்கார். தனிமை. 4 இட்லி எவனா வாங்கி, அதாவது மெர்க்குரி என்டர்பிரைஸ் சார்பில் அவன் ஸ்ரீராம் வாங்கி கொடுத்து தான் தின்னுட்டு இருக்காரு. அப்படி ஒரு பாவப்பட்ட ஜென்மமாயிட்டார் இளையராஜா. இல்லை சார், மிகப்பெரிய ஜாம்பவானி இசைஞானி அவர் ஏன் சார் இப்படி போய் லாக் ஆகனா? விதி. நான் தான் சொல்கிறேன்னு, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியலன்னா அது விதின்னு சொல்லிட வேண்டியது. வேற என்ன சொல்ல இருக்கு? எல்லாம் தெரிஞ்ச இசைஞானி இளையராஜா இப்படி போய் மாட்டியிருக்காருன்னா ஏதாவது பலவீனம் அவர்கிட்ட இருக்கும். அதை நான் சொல்ல வேண்டியல வெளியில். ஆனால் இவ்வளவு நான் போன வாரம் பேசி கங்கைமரம் போய் சண்டை போட்டு அவங்க மகன்கள் போய் சண்டை போட்டு கேட்காத ஸ்ரீராம், நீ என்னடா எங்களை என்ன என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இளையராஜாவை வசியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதான். ஐயோ, அந்தளவுக்கு போயிடுச்சு சார், முத்தி வச்சா? ஆமாம், இதை ஓப்பனாகவே நம்ம சொல்கிறோம். இதான் உண்மை. இல்லை, இது ஏதாவது பிரச்சனை வந்துடும் போ சார், திட்டாந்தரமாக ஒரு இதாக பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கான அக்ரிமெண்ட்டை பூரா நான் கொடுக்குறேன். ஓ, சாட்சி உங்கள்கிட்ட இருக்குது? ஆமாம், எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது. இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே அக்ரிமெண்ட் இருக்குது. நான் சாட்சி இல்லாமல் பேசலை. அப்படி பேசியிருந்தது தான் போன வாரம் போட்டதுக்கு
நோட்டீஸ் விட்டு போகிற, ஆமா இல்லை உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமே, ஆமா ஏன் ஃபோன் வரல? அப்போ நடக்கிறது உண்மை, உண்மை, லாக் ஆனது உண்மை. உண்மை, ஆ சொல்வது எல்லாமே உண்மை. அப்போ கங்கையமரன் பெத்த பிள்ளை யாருமே வேண்டாம், ஆமாம், தம்பி வேண்டாம், பெத்த பிள்ளை வேண்டாம், எனக்கு ஸ்ரீராம தான் வேணுங்கிறாரு. அப்படி ஆமாம். என்ன அதில் ஒரு திருத்தம், போன முறை நான் வந்து ஸ்ரீதரன் சொல்லிட்டேன், அது தப்பு, ஸ்ரீராம். ம் ஏன்னா அவசரத்தில் சொல்லிட்டோம், அப்போ கூட அந்த ஆள் கண்டுக்கல. ஃபோட்டோலாம் வச்சோமே, அதனால் அவன் கேள்வி வைக்க முடியல. எப்படி சார் மிகப்பெரிய ஜாமான்களும் ஒரு சின்ன விஷயத்தில் போய் லாக் ஆகிடுறாங்க? இப்போது பிரதமர் மோடி இருக்காரு, ஆமாம், அமித்ஷா மாரி ஏதாவது செய்கிறாரா? வாய்ப்பு இல்லை. என்ன விஷயம் போட்டார் நம்ம சொல்ல முடியுமா? அது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு, அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் ஒரு தனிமையாக அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சா? ஏன்னா இப்போ குடும்பத்தோடு இருந்தால் கூட அது மாதிரி ஏமாற்ற முடியாது இல்லை. ஏங்க அவரை வந்து கார்த்திக் ராஜா என் வீட்டுக்கு வராதன்னு சொல்லியிருக்காரா? இல்லாட்டி யுவன் சங்கர் ராஜா என் மகளோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? போக வேண்டியதானே? இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எப்பா எனக்கு சாப்பாடு அனுப்புங்கப்பா சொல்லுங்கள், ஏன் சொல்லலை? இல்லை வேண்டான்னு தனியாகவே இருந்துக்கலாங்கிறாரு. அப்படி அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியலைங்க. நம்ம தெரியாமல் நான் பாட்டுக்கு எதையா சொல்லக்கூடாது இல்லை, உண்மையை தான் நம்ம சொல்ல முடியும். அவர் என்ன நினைக்கிறாரு, ஏன் அவங்களுக்குள்ள சண்டை நமக்கு தெரியாது. இதை பற்றி கங்கையமரனே பேசுறதுக்கு தயங்குறாரு. நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா திரு கங்கையமரன்கிட்ட போய் இது மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்குன்னு சொன்னோம், அவர் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? எல்லாம் மெர்க்குரி என்டர்பிரைசஸ் பேரில் இருக்குது. எங்கே போய் பிரித்து கொடுப்பாரு? ஒவ்வொரு பேரில் எதுவுமே இல்லையா? அப்படி தான் இப்போ தோணுது. எம்எம் தியேட்டர் கூட யார் பேரில் இருக்குங்கிறது இன்னும் தெரியல. அந்த வருமானம் எப்படி போகுது, யாருக்கு போகுது, என்ன கணக்கில் போகுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ ராயல்ட்டி வழக்கு போட்டதெல்லாம் யார் சார்? எனக்கு ராயல்ட்டி வேணும், ராயல்ட்டி வேணும்னு வழக்கு போட தூண்டியதே ஸ்ரீராம் தான். ஐயோ, அதனால எவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு. அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியது பூரா ஸ்ரீராம் தான். ஆனால் அந்த கெட்ட பேரை இளையராஜா ஏற்றுக்கிட்டார், அவ்வளோதான். அவர் ஏன் அந்த பிடியிலிருந்து மீளலை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய மர்மமாக இருக்குது. கண்டிப்பாக சார். வேணும்னா நான் அடுத்த முறை எல்லா அக்ரிமெண்ட்டையும் உங்ககிட்டே கொடுக்குறேன், யாராவது சொன்னாங்கன்னா அதை எடுத்து காட்டுங்க. நான் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், அவசரத்தில் வந்துட்டேன். ஒரு ஃபைலை என்கிட்ட இருக்குது. ஐயோ, இப்போ இது வரைக்கும் வாழ்நாளில் இளையராஜா அவர்கள் சம்பாரிச்சது எல்லாமே இவர் பேரில் தான் இருக்குது, ஸ்ரீராம் பேரில் தான் இருக்குது. இளையராஜா இந்த பக்கம் திரும்பணுன்னா அவர்கிட்ட கேட்கணும். இப்போது இது என்ன சூழ்நிலை கைதி மாதிரியா இருக்குது சார்? எப்படி சார்? ஆமாம், ஒரு பட தயாரிப்பாளர் இளையராஜாவை புக் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்ரீராமை மீட் பண்ணி ஆகணும். மெர்க்குரி என்டர்பிரைசஸில் உங்களுக்கு ஒப்பந்தம் போடப்படும். இல்லை ஒருவேளை டாக்ஸு இந்த பிரச்சனை வர்றதுக்காண்டி இப்போ மாற்றி பண்ணியிருக்காரு. அப்படி சார்? அது தெரியல, தெரியாமல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமான் இப்படி போய் லாக் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. இதை வந்து நேயர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை. மற்றபடி இளையராஜாவை புகழுக்கு அவதூறு சேர்க்கணுங்கிற எண்ணம்லாம் நமக்கு கிடையாது. அவர் பெரிய இசையமைப்பாளர் தான், ஜாம்பவன் தான். இப்படி மாட்டிக்கிட்டு இருக்காருங்கிற தகவலை நேயர்கிட்ட சொல்லணும். நாளைக்கு ஏன் இவ்வளோ நாள் ஏன் சொல்லுவ, முதல்ல தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறோம். கண்டிப்பாக சார். ஆனால் திரு இளையராஜா அவர்கள் பிஸியாக இருக்கிறனால இதெல்லாம் கண்டுக்காமல் இப்படி இன்னொரு ஆள் பேர் எழுதி வச்சிருக்காரா எப்படி சார்? இளையராஜா எங்கே பிஸியாக இருக்குது? ஓ, இப்போ பட வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? அப்படி இல்லை, நிறைய கச்சேரியெல்லாம் பண்ணுறாரு சார். கச்சேரி பண்ணுறாரு. அந்த கச்சேரி மெர்க்குரி என்டர்பிரைஸில் தான் அக்ரிமெண்ட் போடப்படுது. அதுலேருந்து மீண்டு வரணும். அதாவது மருமகன் கூட இப்போ அந்த பியூட்டி பார்லர் ஸ்பா நடத்திட்டு இருக்காரு. ஆமாம், இளையராஜா பேரை வச்சு போலீஸ்காரங்க எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. ஓ, இதான் உண்மை. மருமகனா பவதாரணி ஹவுஸ் ஹஸ்பண்டு. பவதாரணி ஹஸ்பண்டு தான். இப்போ இளையராஜா கூட வழக்கமாக அங்கே தன்னுடைய தாய் தந்தையர் கலரை போவார். இப்போ அங்கேயும் அடிக்கடி போன மாதிரி தெரியல. அங்கே போய் விசிராந்தியாக இருந்துட்டு வருவார், வாக்கிங்லாம் போவார், ஒரு நிம்மதியை கொடுக்குற இடம்னு சொல்லுவார் அந்த இடம். ஆனால் இப்போ அங்கேயும் அதிகமாக போனதாக தெரில இளையராஜா. நிம்மதிமைன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சாலும் இப்போ விட்டு போகிறாரு சார். யார் விட்ட சாபமோ நமக்கு தெரியல, என்ன கர்மவனையோ நமக்கு தெரியல. இல்லை எல்லாம் தெரிஞ்சவர் ஒருத்தன் செய்வனை வைக்க வர்றான், ஒருத்தன் ஏதோ கேரளாவிலேருந்து மந்திரிச்சு கொண்டு வர்றான் அப்படின்னா அது எப்படி சார் தெரியாமையாக இருக்கும் அவருக்கு? மதி மயங்கி விடும். நான் செய்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி. ஓ, இப்போ ஜெயலலிதாவுக்கு சசிகலா. ஆமாம், சசிகலா மீறி ஜெயலலிதா செஞ்சுதா? யார் என்ன கேட்டாலும் சசிகிட்ட போய் கேளுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்புறம் ஜெயலலிதாவுக்கு சசிகலா அவசியம் இருந்து போட்டாரா? ஜெயலலிதாவுக்கு எப்படி சசிகலாவோ அதே போல் இளையராஜாவுக்கு ஸ்ரீராம். கண்டிப்பாக சார். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.